கொரோனா வைரஸின் டெல்டா திரிபால் இந்தியாவிலும் தொற்றுகள் பரவியிருக்கும் நிலையில் அச்சுறுத்தும் வகையில் லேம்டா என்ற மற்றொரு திரிபின் பெயர் அண்மை காலமாக பேசப்பட்டு வருகிறது. இது ஆபத்தானதா, வேகமாக பரவக்கூடியதா, இறப்பு விகிதம் எப்படி இருக்கும், எங்கெல்லாம் பரவி இருக்கிறது, இந்தியா அஞ்ச வேண்டுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. லேம்டா திரிபு கவனிக்கப்பட வேண்டிய திரிபு, அதாவது வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என உலக சுகாதார அமைப்பு கடந்த மாதம் அறிவித்தது. இந்த அமைப்பின் இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த பட்டியலில் தற்போது இருக்கும் 4 திரிபுகளில் ஒன்று இது, அதாவது இதன் பரவலை கண்காணிக்க வேண்டும் என்று பொருள். உலக சுகாதார அமைப்பை பொறுத்தவரை கவலைக்குரிய திரிபுகள், கண்காணிக்கப்பட வேண்டிய திரிபுகள் என 2 வகையான கொரோனா திரிபுகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா ஆகிய 4 திரிபுகள் இதுவரை கவலைக்குரிய கொரோனா திரிபுகள் பட்டியலில் உலக சுகாதார அமைப்பு வைத்திருக்கிறது. லேம்டா திரிபு இந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை, மாறாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய திரிபுகளின் பட்டியலில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் உச்சரிப்பதற்கு வசதியாகவும் நினைவு கொள்ளத்தக்க வகையிலும் கொரோனாவின் திரிபுகளுக்கு கிரேக்க எழுத்துக்களில் பெயரிடுவதை உலக சுகாதார அமைப்பு தற்போது கடைபிடித்து வருகிறது. கவலைக்குரிய திரிபுகள், கண்காணிக்கப்பட வேண்டிய திரிபுகள் ஆகியவற்றின் பட்டியலையும் அவ்வப்போது புதுப்பித்து வருகிறது. உலக சுகாதார அமைப்பின் தகவலின்படி லேம்டா திரிபு இதுவரை 29 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இது டெல்டா பிளஸ் திரிபுகளை விட மிகவும் வேகமாக பரவக்கூடியது, தடுப்பூசிகளுக்கு கட்டுப்படாதது என்ற கருத்து உருவாகி இருக்கிறது. ஆனால் இதை உறுதி செய்யக்கூடிய ஆதாரங்கள் ஏதும் இல்லை. ஏனென்றால் இதுவரை இது பற்றிய தரவுகள் மிகவும் குறைவாகவே சேகரிக்கப்பட்டுள்ளன என்கிறார் இந்திய விஞ்ஞான பிரச்சார அமைப்பின் மூத்த விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரன். தென்னாப்பிரிக்க நாடுகளில் அதிக அளவில் பரவி வரும் இந்த கொரோனா வைரஸின் வகை குறிப்பாக பெரு போன்ற நாடுகளில் வைரஸ் பரவலுக்கு இது காரணமாக இருக்கிறது. பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இந்த திரிபு பரவி இருப்பது அண்மையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் இதுவரை லேம்டா திரிபு கண்டறியப்பட்டதாக சுகாதாரத்துறை தரப்பில் எந்த தகவலும் இல்லை.